வணக்கம் பானு. மயிலாடுதுறையில் தொடர்ந்து 5வது நாளாக சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறையினர் போராடி கொண்டு வருகின்றனர். கடந்த 2ஆம் தேதி தென்மங்கலம் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் தென்பட்ட நிலையில் கடந்த 3ஆம் தேதி சிறுத்தையின் புகைப்படம் சென்சார் கேமராவில் பதிவாகியுள்ளது. இதை நேற்று மாவட்ட வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் நாகநாதன் நேற்று இரவு சித்தக்காடு, மறையூர், அத்திக்காடு, கோவங்குடி, வழுவூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் எங்கு சிறுத்தை நம் பகுதிக்கு வந்துவிடுமோ என்ற பீதியில் உழைந்துள்ளனர். அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும் போது முன்கூட்டியே பொதுமக்கள் முன்னறிவிப்பு அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று இரவு ஆயுதநாதபுரம், மயிலாடுதுறை ரயில்வே நிலையம், அத்திக்காடு, மறையூர், கோவங்குடி, ஊர்குடி ஆகிய 6 இடங்களில் 7 கூண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த கூண்டிலும் சிறுத்தை சிக்காத நிலையில் மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளம் பாலம் கீழே சிறுத்தையின் தடங்கள் இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து மாவட்ட வனத்துறை அலுவலர் அபிஷேக் தோமர் மற்றும் நீலகிரி பொம்மன் காளான் குழு மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த பகுதியில் சிறுத்தையின் கால் தடங்கள் எதுவும் தெரியாத நிலையில் காவிரி ஆற்றில் முடியுடன் கூடிய மலத்தை கைப்பற்றியுள்ளனர். இந்த மலம் சிறுத்தை மலம் போன்று இருப்பதால் அதை மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு சென்று உள்ளனர். தொடர்ந்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வனத்துறையினர். பானு.